சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இயக்குனர் பேரரசு சார் அவர்கள் மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். டெம்பிள் விஷன் இயக்குனர் திரு விஜயகுமார் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நம்முடைய எம்என்ஆர் பிக்சர்ஸ் சார்பில் தயாரிக்கப்பட்ட வள்ளிமலை வேலன் பட பாடல் வெளியீட்டு விழா மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வருகை புரிந்த நம்முடைய கலைத்துறையின் ஜாம்பவான்கள், பிரம்மாக்கள், உங்களை அத்தனை பேரையும் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை இந்த நேரத்தில் இந்த திரைப்படம் எனக்கு அமைத்து கொடுத்திருக்கிறது. எத்தனையோ ஜாம்பவான்கள் சாதித்த இந்த கலைத்துறையில் நானும் இன்று இருக்கிறேன் என்பதில் முதலில் என் தாய் தந்தைக்கு நன்றி தெரிவித்து, உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை வணங்கி, இந்த கலைத்துறையின் மேல் கொண்ட பற்றால் நான் வந்துள்ளேன். என்னை வளர நீங்கள் அத்தனை பேரும் வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவிக்க வேண்டும் என்று உங்கள் பொற்பாதங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குடும்பங்களாக வந்து போய் பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். இந்த ஆக்ஷன், காதல் அந்த மாதிரி படங்கள் ஒரு பக்கம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி எல்லாம் நடுத்தர குடும்ப மக்கள் எல்லாருமே வந்து ரசிக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கான சொல்யூஷனுமே வந்து ரொம்ப அழகாக நமக்காக கொடுத்த ஒரு இயக்குனர் அப்படின்னா நம்மளுடைய திரு வி சேகர் சார் அவர்களை தான் சொல்லணும். ஸோ தயாரிப்பாளர் இயக்குனர் திரு வி சேகர் சார் அவர்களை படக்குழுவை வாழ்த்தி பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். வள்ளிமலை வேலன் விழாவிற்கு சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய வெற்றி இயக்குனர் உதயகுமார், நம்ம பேரரசு, இவங்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவங்க. மங்கை ஹரிராஜன் சீரியல், சினிமா ரெண்டுலேயும் வெற்றி படம் கொடுத்தவர். இன்னும் நண்பர் தயாரிப்பாளர்கள்லாம் இருக்காங்க, எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். எல்லார் பேரையும் நான் சொல்லிட்டா நான் எப்பயுமே வந்து கூட்டத்தில் வந்து கடைசியாக தான் போவேன், எல்லாத்தையும் கேட்டுட்டு. இன்றைக்கி முதல்ல அவசரமாக நான் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக போக வேண்டியதுனால நான் தனித்தனியாக பேர் சொல்ல முடியல. இந்த வெள்ளிமலை வேலன் வந்து படம் வெற்றி பெறணும். இது வந்து எடுக்கப்பட்டது வந்து இங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நம்ம ஊர் வள்ளிமலை, வேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற வெள்ளிமலையில், அது எங்கள் ஊர் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர். இது இப்போ ஏதோ சில முருகன் சீசன் நினைக்கிறேன். இப்போ அதை ஒரு பக்கம் அரசியல்வாதிகளும் பார்த்தீங்கன்னா முருகன் மாநாடு போட்டுட்ருக்காங்க, மாறி மாறி போடுறாங்க இல்லையா. டெல்லியில் இருக்கிறவங்களாம் கூட விடுறதில்ல முருகனை. அகில உலக ஃபேமஸ் முருகன். இந்த சீசனில் முருகன் பேர் வச்சதுனால அவர் வெற்றி பெறுவார்ன்ற எனக்கு தோணுது. இந்த முருகன் தான் இப்போ சூப்பர் ஸ்டார் இந்த சூழ்நிலையில். ஆன்மீகத்திலையும் சரி, அரசியலையும் சரி, சினிமாவுக்கு வந்துட்டார் அவர். அந்த வகையில் இந்த படம் வெற்றி பெறும். அது போடும்போது, நீங்கள் விளம்பரம் போடும்போது கூட அப்படி ஓரமாக ஒரு வேல் போட்டிருக்கீங்க, அது கொஞ்சம் முருகர் கூட கொஞ்சம் ஒன்று போட்டுருங்க ஓரமாக. அதாவது ஆன்மீக படம் மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் முருகர் ஏதோ உங்கள் எம்பலம் மாதிரி இருக்கட்டும் ஒன்று. அதுக்கு வந்து சீசன் இருக்குது இப்போ. அதனால் இந்த படத்தில் இருக்கிற கதாநாயகன், கதாநாயகி, தயாரிப்பாளரி கதாநாயகன் எப்பயுமே வந்து கதாநாயகன்னா எல்லாம் எம்ஜிஆர், சரோஜா தேவி மாதிரியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த படத்துக்கு பொருத்தமாக இருக்கணும். அந்த படம் எடுக்கிறது கிராம படம்னா கிராமத்துக்கு பொருத்தமாக இருக்கணும், சிட்டி படம்னா சிட்டிக்கு பொருத்தமாக இருக்கணும். உலகம் சுற்று வாலிபன் மாதிரி இருந்தால் எம்ஜிஆர் மாதிரி தான் இருக்கணும், இல்லைன்னா உலகம் சுற்றி பார்க்கறதுல வேஸ்ட்டு இல்லையா. அந்த மாதிரி வீரபாண்டி கட்டபொம்மன்னா சிவாஜி மாதிரி ஒத்துருந்தால் தான். அந்த மாதிரி இந்த படத்துக்கு ஏற்ற கதாநாயகிகள் புதுசு மாதிரியே தெரியல, நல்ல கூச்சம் இல்லாமல் நடிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களும் எல்லாருக்கும் இந்த டெக்னீஷியன்ஸ் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த நடிகர்களை மட்டும் பாராட்டிட்டு டெக்னீஷியனை விட்டுருவான். ஏன்னா அவங்க பின்னாடி இருக்கிறாங்க, அவங்க தான் இயக்குறவங்க, மரத்துக்கு வேறு மாதிரி அவங்க. அந்த கேமராமேன், எடிட்டர், மொத்தம் அதில் இருக்கிற அனைத்து டெக்னீஷியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை வந்து நீங்கள் வெளியிடும் பொழுது, இப்போயே கூட்டம் அதிகமாக இருக்குது, ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது.
இது தேட்டரில் கொண்டு வர்றது எப்படின்னு தான் பார்க்கணும். நம்ம ஆள் பாதி ஆட பாதின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் படம் பாதி தான், படம் எடுக்கிறது பாதி தான், ஆனால் அதை ப்ரொமோட் பண்ணுறது பாதி. சில ஆள் வந்து ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருப்பான். அவன் ட்ரெஸ்ஸு, அவன் ஹேர் ஸ்டைலில் பார்த்தா இத்தனை பொண்ணு திரும்பி பார்க்க அவனை. ஆள் சாதாரண ஆளாக இருப்பான். சில பேர் அழகாக இருப்பான், ட்ரெஸ் பண்ண தெரியாது, நடக்க தெரியாது, பேச தெரியாது. அந்த மாதிரி ஆள் பாதி ஆடு பாதின்றது எந்த காலத்துலையுமே உண்டு. அந்த வகையில் படம் எடுத்தால் பாதி தான். இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறது தான் நம்முடைய வெற்றி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பள்ளிக்கூடத்தில் 6வது படிக்கிற பசங்களுக்கு ஒரு போட்டி வைப்பாங்க, 8 வரைக்கும் படிக்கிறவனுக்கு ஒரு போட்டி வைப்பாங்க, எஸ்எல்சி வரைக்கும் படிக்கிறவனுக்கு போட்டி வைப்பாங்க. அப்போ ஈஸியாக அந்த பசங்க ஜெயிச்சு வெளியில் வர்றதுக்கு நல்லாயிருக்கும். 6லேருந்து எஸ்எல்சி வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஓட்டு பண்ணி வச்சா அவன் வீக்காக இருந்தால் கூட எஸ்எல்சி படிக்கிறவன் தான் ஜெயிப்பான். 6வது படிக்கிறவன் என்ன தான் ஒன்றாலும் அந்த பெரிய பசங்க கூட போட்டி போட முடியாது. ஒரு காலகட்டத்தில் இங்கெல்லாம் சில்வர் ஜூபிலி படம் கொடுத்தவர் உதயகுமார்லாம். அவர் படம்லாம் தெரியும் உங்களுக்கு, நல்லா தெரியும் உங்களுக்கு. சார் இந்த இவர் பேரரசு, விஜய்காந்த் எல்லாருக்கும் நல்ல நல்ல படம் கொடுத்தாங்க. இவங்க படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஆனால் அதே அவங்கெல்லாம் இப்போ படம் எடுத்து ரிலீஸ் பண்ணால் கூட ஜெயிக்கிறது கஷ்டம். என்ன காரணம்? அப்போ நாங்கள் படம் எடுக்கும்போது என்ன இருந்ததுனாக்கா, பெரிய படங்கள் கூட 250 படத்துக்கு மேலே ரிலீஸ் பண்ண முடியாது. 4000 தேட்டர் இருக்குதுன்னா 250 படம் தான் பெரிய படம் ரிலீஸ் பண்ணோம்னா ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருந்த பொறுப்பில் இது அண்ணெல்லாம் இருக்காங்க கேட்டுப்பார். நாங்கள் ரூல்ஸ் கொண்டு வந்து வச்சுருந்தோம். எல்லாரையும் ஒரே நேரத்தில் ரிலீஸ், இது 200க்கு மேலே ரிலீஸ் பண்ணாத. அப்புறம் மீடியமாக படங்கள் 100 தேட்டரு, சின்ன சின்ன படங்கள்லாம் 50 தேட்டர்னு விட்டால் என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் தேட்டர் கிடைக்கும். இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா கேட்டை திறந்து விட்ட மாதிரி விட்டுட்டு ஒரு படம் பெரிய படம் ரிலீஸ் ஆனால் 2000 தேட்டரு, மொத்த தேட்டரு நீயே போட்டா அப்புறம் மீதி பேருக்கு எப்படி தேட்டர் கிடைக்கும்? அப்போ நீ தேட்டர் போடுறாங்க. போட்டு சமீபத்தில் ஒரு வெற்றி தேட்டர் நண்பர், அவர் ஓனரு சொன்னார், ஒரு படம் ஒன்று நல்ல படங்க, சின்ன படம் போட்டேன், 2வது வாரம் நல்லா வந்தது, திடீர்னு ஒரு பெரிய படம் வந்துடுச்சு, அது தூக்கி போட்டேன். அந்த பெரிய படம் வந்துட்டா எப்பயுமே ஒரு பெரிய வசூல் வரும்ன்ட்டு போட்டோம், பார்த்தா அது 2 வாரம் கூட ஓடல, மறுபடியும் அந்த தூக்கி போட்டு சின்ன படத்தை தூக்கி போட்டு அது 4 வாரம் ஓடிச்சுன்றார். இது எப்படி ஆகி போச்சு பாருங்க. ஆக பெரிய படம் சின்ன படங்களை ஒன்றா வர்றதை விட அழிவு சாதாரண விஷயம் இல்லை. அது எப்படின்னா 5 வயசு பையன்கிட்ட வந்து 40 வயசு பயில்வான் சண்டைக்கு போகிற மாதிரி. ஆக பெரிய படங்கள் வந்து நசுக்காமல் இருக்கணும்னா, ஒழுங்காக இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து பெரிய படங்கள் சின்ன படங்கள் வெற்றி பெறணும்னா பெரிய படங்கள் வேணான்னு சொல்ல, அது தனித்தனியாக வரணும். ஜனவரியில் பெரிய படங்களாக வந்ததுன்னா பிப்ரவரியில் சின்ன படம் வரணும், மறுபடியும் மார்ச்சில் பெரிய படம் வந்து அது ஒன்றுக்கு ஒன்று கிளாஷ் ஆகக்கூடாது. இப்போ பெரிய படம் இந்த மாதம் வராது, ரூல்ஸ் அப்படி இருக்குன்னா சின்ன படத்தை கூடுவான் தேட்டருக்காரன், அவனே வந்து தேட்டர் கொடுப்பான், அட்வான்ஸ் கொடுப்பான். நான்லாம் படம் ரிலீஸ் பண்ணும்போது உதயம் தேட்டர் 5 லட்சம், இவங்க 5 லட்சம் கொடுப்பாங்க. இங்கே அண்ணா தேட்டரு, இவங்க சின்ன படம் தான், அண்ணா தேட்டரு, இவங்க அபிராமி எல்லாம் 5 லட்சம் கொடுப்பாங்க அட்வான்ஸ். இப்போ போய் நான் படம் எடுத்து வச்சுருக்கிறேன் கேட்டால் எங்கிட்டே காசு கேட்குறான், அவன் தேட்டருக்கு முன் பணம் கொடுக்குன்னு கேட்குறான். அதே டைரக்டர் தான், அதே இட்டு கொடுத்தவங்க தான். என்ன காரணம்னாக்கா மொத்த இப்போது கதவை திறக்கிறோம், பெண்களுக்கு வந்து ஒரு பக்கமாக போங்க, ஆண்கள் ஒரு பக்கமாக போங்க, குழந்தைகள் ஒரு பக்கம், பள்ளிக்கூடம் விட்டாங்க என்ன எப்படி கொடுறாங்க ஸ்கூலில், சில்ட்ரன்ஸ் சின்ன பசங்கள்லாம் விட்டுட்ட பிறகு தான் அப்புறம் பெரிய பசங்களுக்கு டோர் திறந்து விடுறாங்க. ஏன்னா ஒன்றா போனால் சின்ன பசங்களை மெரிச்சிடுவாங்க எல்லாரும். அப்படிலாம் இல்லாமல் மொத்தமாக அப்படியே மாட்டுக்கட்டை ஆடுகட்டை திறந்து விடுற மாதிரி விட்டால் படங்கள் பூரா அழிஞ்சு போயிடும். இப்போ நீ எடுக்கிறது கஷ்டம் இல்லை, இதை ரிலீஸ் பண்ணும்போது நல்ல தேட்டருங்களை பார்த்து ரிலீஸ் பண்ணணும். 2வது இந்த டெக்னீஷியன்ஸுங்களை எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன், படம் எடுக்கிறது ப்ரொடியூசர் வேலை மட்டும் இல்லை, இந்த படம் நல்லா ஓடனா எல்லாருக்கும் வாய்ப்பு வரும். நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் நீங்கள் இந்த படத்தை ஓட வைக்கிற வரைக்கும் நீங்கள் வேலை செய்யணும். படம் முடிஞ்சது கையை கழுவிட்டு வேலை பார்த்துன்னு போயிடக்கூடாது. ப்ரொடியூசர் அப்புறம் மாட்டிக்குவார். ப்ரொடியூசருக்கு பணம் வந்துச்சுன்னா தான் திரும்ப அடுத்து படம் எடுப்பார், உங்களை எல்லாரையும் மறுபடியும் திருப்பி அந்த டீம் ஜெயிக்க முடியும். அதனால் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இந்த படத்தை கொஞ்சம் தேட்டரில் போட்டால் கூட அதை ப்ரொமோட் பண்ணி அழகாக டெவலப் பண்ணி மெயிலில் வெற்றியை கொண்டு வரது தான் இருக்குது. பாதி தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க படம் எடுத்ததில், ஆனால் இதை காசை எடுத்தால் தான் நீ வெற்றி பெற்ற மாதிரி அர்த்தம். ஆகவே இந்த காசை திருப்பி எடுங்க. இதுக்கு மறுபடியும் எல்லா இடத்துலையும் பேசும்போது சொல்லுவேன், இந்த சின்ன படங்களை எப்பயுமே தூக்கி விடுறது யாருன்னா பத்திரிகையாளர் தான். அவங்க பருதா போட்டு தூக்கி விட்டுருவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பாலிசி இருக்குது. பெரிய ஆளுங்கிட்ட சரி ஏதோ
பெரிய பெரிய படம் எடுக்கிறவங்க 2 கவர் கொடுன்னு வாங்கிக்குவாங்க. சின்ன ஆளுங்கிட்ட அதிகமாக டிமாண்ட் பண்ண மாட்டாங்க, தூக்கி விட்டுருவாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, என்னெல்லாம் சின்ன படங்கள் தான் நிலை சொல்லி சுந்தரராஜன் போன்றவர்கள்லாம் என் படத்தை பற்றி ரொம்ப அதிகமாக சொல்லி கூடுதலாகவே சொல்லிடுவார். எப்படி இருக்குதுன்னாக்கா சூப்பர் சூப்பர், அவன் வந்தானா எங்கே பெரிய ஆளாக போயிடுவான்னு ஓவராக சொல்லி என் படத்துக்கு வியாபாரத்தை உருவாக்கி விட்டுருவார். இந்த பிஆர் அவங்களோ பத்திரிகையாளர்கள் நினைச்சா சின்ன படங்களை ப்ரூஸ் பண்ணலாம். இந்த படம் வெற்றி பெறணும், திரும்ப நீங்கள் படம் எடுக்கணும். இதில் இருக்கிற ஒரு தடவை முதல் போட்டால் திரும்பி அந்த முதல் வந்தால் தான் அடுத்த படம் எடுக்க முடியும். ஒவ்வொரு தடவையும் முதல் போட்டுக்கிட்டுன்னு வச்சுக்கா, போயிடுச்சுன்னா திருப்பி ஊர் பக்கமே போக முடியாது. வாகனம்லாம் கொடுக்கலாம், ஊர் பக்கம் சேர மாட்டான். அந்த வகையில் இந்த படம் வெற்றி பெறணும், இது அனைவரும் நல்லா வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தயவுசெய்து மன்னிக்கணும், நான் ஒரு அவசரமான வேலைக்கு போகிறதுனால தான் நான் கடைசி வரைக்கும் வந்து கேட்க முடியல. எல்லாரும் பேச்சும் இருக்காங்க, எல்லாரும் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. வெற்றி. வணக்கம். ஒருத்தர் வந்து 30 வருஷமாக காலில் செருப்பு கூட போடாமல் ஒரு பெரிய லட்சியத்தோடு இருக்கார். மோகன், நீங்கள் செருப்பு போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்கள்? 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷமாக ஒருத்தர் நான் இயக்குனர் ஆகாமல் செருப்பு போட மாட்டேன்னு இருக்கார். அவருடைய முயற்சி, அவர் வந்து 30 ஆண்டுகளாக பல்வேறு, அவர் ஒரு யூனிட்ல இருந்து கேமரா அசிஸ்டண்ட்டாக இருந்து என்னுடைய குருநாதர் ஆர் உதயகுமார் சார் படங்களெல்லாம் அவர் வந்து அசிஸ்டண்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னுடைய நண்பர் செல்வாவுடைய ஸ்கூலில் அவர் இன்றைக்கி ஒரு இயக்குனராக வந்திருக்காரு. அவர் ஒரு படத்தை இன்றைக்கி வந்து டைரக்ட் பண்ணியிருக்கார். அதாவது ஒருத்தர் 30 வருடமாக ஒரு மனிதர் தான் கொண்ட லட்சியத்துக்காக காலில் செருப்பு போடாமல் அந்த வெறியோடு இன்றைக்கி வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்னால், அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் முதல் இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வி. சேகர் சார் ரொம்ப அருமையாக சின்ன படங்கள் பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டார். சில விஷயங்கள் வந்து இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி அற்புதமான தலைவர்கள்லாம் இன்றைக்கி சினிமா கிடச்சிருக்காங்க. பெப்சி நம்முடைய ஆர்கே செல்வமணி சார் அவர்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இயக்குனர் சங்கத்துக்கு எங்கள் இளம் இயக்குநர்கள் எஜமான் ஆர் உதயகுமார் சார், செயலாளர் பேரரசு சார், நம்மளுடைய நண்பர் மங்கை அரியராஜன் போன்றவங்கெல்லாம் இன்றைக்கி எல்லாருமே இருக்காங்க. சில வருத்தமான விஷயங்கள் வந்து இந்த இடத்துல நம்ம பதிவு செஞ்சு தான் ஆகணும். என்னென்னா, நிறைய பேர் சினிமாவில் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள சினிமா இல்லை. சினிமாவில் இல்லாதவங்க சினிமாவால் எக்கச்சக்கமாக சம்பாதிக்கிறாங்க. சினிமாவுக்காக கஷ்டப்படுறவங்க எல்லாரும் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டுக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் ஊருக்கு போக முடியாமல் ரொம்ப வேதனையான ஒரு விஷயத்தில் இருக்கிறாங்க. படம் எடுத்த தயாரிப்பாளர்கள், இப்போ டைரக்டர் சொல்லிட்டு இருந்தார், அவங்க படம் எந்த தேட்டர் ரிலீஸ் ஆகுதுன்னு அவங்களுக்கே தெரியல, தகவல் தெரிஞ்சு ஓடி போய் பார்க்குறாங்க, அப்படி ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து படத்தை விட பாப்கார்ன் விலை ஜாஸ்தியாக இருக்குது, பாப்கார்னோட பார்க்கிங் விலை ஜாஸ்தியாக இருக்குது. இதில் வந்து ஒரு ஃபேமிலியோடு ஒருத்தர் படம் பார்க்கணுன்னா 2000 ரூபாய் தேவைப்படுது. அது முடிஞ்ச அந்த குழந்தைங்களோட அவன் ஒரு மான மரியாதையோட வீடு போய் சேரணுமானா கிடையாது. அவனை வெளியில் அனுப்புறது பார்த்திங்கன்னா, அவன் கேஎஃப்சியில் பூந்து ஏகப்பட்ட ஹோட்டல் வழியாக போய் காம்ப்ளெக்ஸ் பூரா சுற்றி அவன் வெளியில் போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இந்த இடத்துல இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, எப்படி வந்து சென்சார் ஒரு மக்கள் பார்த்து முடிவு பண்ண ஒரு விஷயத்த ஒரு தனி குழு கூப்பிட்டு எப்படி முடிவு பண்ணுறாங்களோ, அதே மாதிரி நிறைய விமர்சனங்களும் பார்த்திங்கன்னா, மக்கள் முடிவு பண்ணி ஒரு படத்தை சொல்கிறது வேறு, மக்களை போக விடாமே வந்து அதுக்கு முன்னாடி கருத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதுலேயும் நிறைய பெய்டு ஜேர்னலிசம்னுடைய ரொம்ப அவங்களுடைய ஆக்கிரமிப்பு ஜாஸ்தி ஆகிட்டு நிறைய படங்களை வந்து பார்க்குறதுக்கே, ஏன்னா இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவ்வளோ எக்ஸ்பென்ஸுங்கிறதுனால பார்க்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிட்டு போகிற ஒரு சூழலை வந்து கொண்டாந்து வச்சிடுறாங்க. அப்படி போகிறதுக்கு காரணம் அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிறது தான் காரணம். அதனால் வந்து செலக்ட் பண்ணி போகலாம், பெரிய ஹீரோஸ் படம் தான் போயே ஆகணும், மற்றதெல்லாம் பார்த்துட்டு போகலாம். வி. சேகர் சொன்ன மாதிரி ஒரு படம், சின்ன படம் வந்து அது நல்ல படம், அருமையான படம்ன்ற டாக்கு ஜனங்களுக்கு வந்து அவங்க போகும்போது பார்த்தா தேட்டரில் இருக்கிறது கிடையாது. இன்றைக்கி வந்து சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாதவங்களாம் சினிமாவால் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, புக் மை ஷோ, ஒரு ரயில்வேல பார்த்திங்கன்னா ஒரு கூப்பனில் 5 டிக்கெட் புக் பண்ணலாம். 5 டிக்கெட்டுக்கான ரிசர்வேஷன் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா வெறும் 10 ரூபாய் தான் சர்வீஸ் சார்ஜ் இருக்கும். ஆனால் புக் மை ஷோவில் ஒரு குடும்பத்தில் 10 பேர் படம் பார்க்குறாங்கன்னா 10 பேரும் 30 ரூபா தரணும். இது எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம். நம்ம ஒரு 200 ரூபா கொடுத்து ஒரு படத்துக்கு போகிறோன்னு சொன்னால் அதில் ப்ரொடியூசருக்கு போகிற காசு எவ்வளோ?
நான் அந்த படத்துக்காக தான் போகிறேன், அந்த தேட்டருக்காக நான் போகிறதில்ல. நான் படத்துக்காக தான் போகிறேன். அந்த இயக்குனரை விரும்பி போகிறேன், அதில் நடிகரை நம்பி போகிறேன், அந்த படத்துக்காக நான் போகிறேன். ஆனால் அதில் போடுற ஸ்லைடுக்கும் அதில் போடுற ஆடுகளுக்கும் ஏதாவது நம்ம ப்ரொடியூசருக்கு யாருக்காவது சம்மந்தம் இருக்கா? எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய காப்பிரைட் பிரகாரம் ஒரு படம் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப்க்கு நடுவில் ஒரு சைலன்ஸ் இருக்கணும். நம்ம ஸ்கிரிப்ட்லேயே டைரக்ஷனில் டிஸ்கஷனில் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரிக்கிறதும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸு ஸ்ட்ரெயின் ஆகிடும், இங்கே காமெடி வரணும் அது வரணும், இதெல்லாம் பண்ணுறது எதுக்கு? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயே ஆர்டர் பண்ணுறதும் படம் பார்த்துட்டு இருக்கும்போது எடுத்து வந்து டெலிவரி பண்ணுறதும் இதை இவனுக்கு பாப்கார்ன் தின்றதுக்கும் பெப்சி குடிக்கிறதுக்கு தான் போகிற மாதிரி அங்கே அந்த இடத்துல இன்றைக்கி கார்பரேட்டுகளுடைய தேட்டர்ஸ் அப்படி தான் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஸ்டாப்பாக கேப்பே இல்லாமல் நடுவில் ஆடு போடுறது, ஸ்லைடு போடுறது, ஒரே ஷவுட்டிங்கு. ஆக்சுவலாக பார்த்தா இதுக்கு யாராவது ஒருத்தர் வந்து இது பெரிய லெவலில் இது வந்து கேஸ் போட்டு தடுக்கணும் இது எல்லாத்தையும். ஏன்னா கம்பல்சரி ஒரு 15 மினிட்ஸ் வந்து சைலன்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணணும், அதுதான் ரூல். இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையும் வழிமுறைப்படுத்தணும். சம்மந்தம் இல்லாத வந்து ஒரு டெக்னாலஜி இருக்கிறவங்க சம்பாதிக்கிறதும் புக் மை ஷோல் இருக்கிறவங்க சம்பாதிக்கிறதும் அவ்வளோ எதுக்கு? ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து திரைப்படம் சம்மந்தப்பட்டவங்க தான் எடுத்து நடத்தணும். கவர்மெண்ட் வந்து 80 lakhs கொடுக்குறாங்க. ஒரு இண்டோசிலு ஃபிலிம் அப்ரிசியேஷன் ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு ஃபிலிம் லவ்வர்ஸ் ஆரம்பித்த ஒரு சாதாரண அமைப்பு. அவங்க வந்து வருஷம் எடுத்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இதே சென்னையில் பண்ணுறாங்க. சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கு கூட அதில் எந்த ப்ரியாரிட்டியும் இல்லை. அவங்க அதை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு கவர்மெண்ட் 80 lakhs கொடுக்குது. அப்போது எதுவுமே வந்து சினிமாவில் இருக்கிறவங்களுக்கும் சினிமாவில் கஷ்டப்படுறவங்களுக்கும் எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. அது படம் எடுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலுமே சரி. அதனால் ஒரு புக் மை ஷோ மாதிரி ஒரு ஆப் கூட நம்மளால் முடிவு பண்ண முடியாதா, ரெடி பண்ண முடியாதா? இதெல்லாம் வரைமுறைப்படுத்தணும். அதுக்கு அருமையான தலைவர்கள் இன்றைக்கி சினிமாவில் கிடச்சிருக்காங்க. பாருங்கள், காலையிலேருந்து பேரர் சார் இங்கேயே இருக்கார் தொடர்ச்சியாக. நான் கூட சொல்லிட்டு எங்கள் குருநாதர் டைரக்டர் சாருக்கெல்லாம், உதயகுமார் சாருக்கெல்லாம் இங்கே ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருங்க, அவர் இடையில வீட்டுக்கு எங்கேயாவது போயிட்டு வரட்டும். நிறைய படங்களுக்கு எந்த நடிகர்களை வந்து அவங்கள ப்ரமோட் பண்ணுறதுக்காக தாலியை விற்று நகையை அடமான வச்சு ஒரு தயாரிப்பாளர் படம் பண்ணி எல்லாம் செய்கிறாங்களோ அவங்களே அவங்க படம் ப்ரமோஷனுக்கு வர்றது கிடையாது, நிறைய பேர் வர்றது கிடையாது. ஆனால் அப்படி இருக்கும்போது சம்மந்தமே இல்லை, ஒரு சின்ன படம் கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க, இவங்களை சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக ஒரு இயக்குனர் சங்க தலைவர் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஹிட்டு, நடிகர் திலகம்லேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா சூப்பர் ஸ்டார்களையும் இயக்கிய ஒரு திரைப்பட கல்லூரியிலேருந்து வந்த ஒரு இயக்குனர்னால் அது வந்து ஆர் உதயகுமார் சார் தான். அப்படிப்பட்ட இவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான் இன்றைக்கி இயக்குனர் சங்க தலைவராகவும் இருக்கார். அவர், பேரரசு சார், இவங்க எல்லாரும் இன்றைக்கி வந்து ஒரு படம், அது யார் படம் என்ன அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஒருத்தர் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும், துணையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் உதயகுமார் சாருக்கு. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது இந்த அரசு சார்பில் அம்மா திரையரங்குன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இது ரொம்ப சின்ன படங்கள்லாம் நிச்சயமாக வந்து ஓடக்கூடிய ஒரு சூழல் வந்து அமையறதுக்கான ஏற்பாடு பண்ணாங்க. எப்படி வந்து நிறைய தேட்டர்ஸில் வந்து எவ்வளோ ரேட் ஏற்றினாலும் 10 ரூபாய் டிக்கெட்டுங்கிறது வந்து கம்பல்சரின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு கேட்டகரி வச்சாங்களோ அது இன்றைக்கும் தேட்டரில் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த 10 ரூபாய் டிக்கெட் வந்து யாருக்கும் தரதில்லை. அது யாருக்கு தராங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுட்டு கூப்பனோடு தான் தருவாங்க. படம் பார்க்குற டிக்கெட்டு 10 ரூபான்னா கூப்பன் 400 ரூபாய் அப்படி தான் அது தராங்க. அது வேலையில் யாருக்கும் தரதில்லை, அவங்களுக்குள்ளே கொடுத்துக்குவாங்க. ஆனால் அந்த அம்மா திரையரங்குன்ற கான்செப்ட்டு அவங்க கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் அது நின்று போச்சு. அது மட்டும் வந்திருந்தால் இன்றைக்கி வந்து இந்த தேட்டர் டாமினேஷனுங்கிறது இந்த அளவுக்கு வந்திருக்காது. எல்லா படங்களும் ஓடுறதுக்கான ஒரு தளம் அது வந்து ஏற்படுத்தி தரும். அந்த கான்செப்டை இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து திருப்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வந்தோம்னா நிச்சயமாக சின்ன படங்களுக்கும் வந்து எல்லா தேட்டர்ஸும் கிடைக்கும். இன்னொன்று வந்து தான் பெரிய ஸ்டாரு, தான் அடுத்த முதலமைச்சர் ஆகணும், இப்படியெல்லாம் கனவு காண்றாங்க நிறைய பேர். அப்படி உண்மையிலே அவ்வளோ பெரிய ஸ்டாரு, அவங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்கிறது உண்மையாக இருந்தால் அவங்க வந்து 11 மணி ஷோ, 2 மணி ஷோ, காலையில் 10:30 மணி ஷோவில் அவங்க படத்தை போடுறதுக்கு கொண்டு வரணும், ஒத்துக்கணும். அதை விட்டுட்டு ப்ரைம் ஷோஸு, ப்ரைம் தேட்டர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஸ்டாருங்களை எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி வர சின்ன படங்களை எடுத்துன்னு போயிட்டு காலையில் 11 மணிக்கு தர்றது, 10 மணிக்கு தர்றது, மத்தியானம் 2 மணிக்கு தர்றது தான் எப்படி வந்து பழக்கம் வருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இங்கே இருக்குது.
அதனால் வந்து இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ செலவு பண்ணி ஒரு நம்பிக்கையில் இது போன்ற தயாரிப்பாளர்கள்லாம் நிறைய இளம் கலைஞர்களை ஒரு 30 வருஷமாக செருப்பு போடாத ஒருத்தருக்கு கூப்பிட்டு இன்றைக்கி ஒருத்தர் லைஃப் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ டெக்னீஷியன்ஸ் இன்றைக்கி வந்து இந்த படத்து மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து வெற்றி பெற்றாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் முதலீடு பண்ண பணங்கள் திருப்பி வந்துச்சுன்னா, இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் அவங்க உருவாக்குவாங்க. நிறைய பேர் வர 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 தான் இந்த துறை வளரும். இது வெற்றிங்கிறது 2 வகை இருக்குது. எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஜெயிக்கிறது ஒரு வெற்றி, எல்லாரையும் கொன்னுட்டு ஜெயிக்கிறது ஒரு வெற்றி. அலெக்சாண்டர் போன்றவர்கள் எல்லாரையும் கொன்னுட்டு ஜெயிச்சவங்க. நபிகள் நாயகம் இயேசுநாதர் போன்ற எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஜெயிச்சவங்க தான் வணங்கப்படுவார்கள். அது எல்லாரும் வணங்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வெற்றிக்கு பத்திரிகையாளர்கள் அனைவரும் இது போன்ற சிறிய படங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். நிறைய இந்த விமர்சனங்கள், இந்த பெய்டு இதெல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க போராடி வரட்டும். ஜனங்க பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டோம், வேணாம் நல்லா இல்லை அப்படின்னு அவங்க சொல்லட்டும். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வேஸ்ட்டு, இது பார்க்குறதுக்கு தேவையில்லாத வேலைன்ற மாதிரிலாம் ரொம்ப நெகட்டிவாக சொல்லி அப்படி அதனால் வந்து எந்த விதமான பலனும் இல்லை. அவங்க முடிவு பண்ணட்டும். மக்கள் வந்து ஒரு படத்தை வேணான்னு சொன்னால் அதை 100% ஏற்றுக்கிறதுக்கு எல்லா கலைஞர்களும் தயாராக இருக்கிறாங்க. அதை பார்க்கவே கூடாதுன்னு தடுக்கிறத 1% கூட யாரும் ஏற்றுக்க முடியாது. அது போன்ற விஷயங்களை செய்ய வேண்டாம். சிறிய படங்களுக்கான அங்கீகாரத்தை எல்லாம் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி இந்த அம்மா தெரியாருங்க போன்ற அந்த கான்செப்டை கொண்டு வந்து எல்லா படங்களுக்கும் எல்லாருக்கும் தேட்டர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தணும். சினிமாவில் கஷ்டப்படுறவங்களுக்கான பலன் சினிமாவில் இருக்கவங்களுக்கே கிடைக்கணும். புக் மை ஷோ போன்றவர்கள், இந்த மாதிரி கியூப் போன்றவர்கள், சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாத கார்ப்பரேட் முதலாளிகள் இவர்களுடைய ரத்தத்தை சுரண்டி அவர்கள் மட்டும் வாழ்வதை தடுக்கிறதுக்கு எல்லாரும் ஒரு அணியில் திரண்டு அதற்கான விஷயத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு படக்குழு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை நேரத்தின் வணக்கம். இந்த வள்ளிமலை வேலன் திரைப்படத்தின் படக்குழுவினர் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி இந்த மேடையிலே ஒரு தயாரிப்பாளர் ஆட்டுக்கொண்டேன். நான் என்னை வச்சு தான் எல்லாமே வந்து பேசியிருக்காங்க. அது நல்ல கருத்து தான் அண்ணன் சொன்னதெல்லாம். நான் வந்து தப்பாக இது பண்ணலை. அது வர வேண்டியது தான், நடக்க வேண்டியது தான். அது இப்போ நான் வந்து கொஞ்சம் இப்போ நான் எனக்கு இங்கே வந்து இப்போ மீட்டிங் வந்து போகணும், ஈசி மீட்டிங்கு. பாண்டிச்சேரி செந்தாமரை கண்ணன் நிறைய பேருக்கு இங்கே தெரியும், சில பேருக்கு தெரியாது. என் பேர் பாண்டிச்சேரி செந்தாமரை கண்ணன். நான் பாண்டிச்சேரி சேர்ந்தவன். அண்ணனெல்லாம் தெரியும். இங்கே மும்மூர்த்திகள் மேலே 3 இயக்குநர்கள் அமர்ந்திருந்தார்கள். 4வதாக எங்களுடைய மங்கை ஹரிராஜன் அண்ணனும் சேர்ந்து பெரிய இயக்குநர்கள் இங்கே இந்த திரைப்பட விழாவிலே கலந்து கொண்டு இருக்கிறதுனால நான் அதிகமாக பேச முடியாது. அனைத்தும் அவங்க அண்ணன் பேசிட்டாங்க. அண்ணா ஒரு கருத்து, தயாரிப்பாளர் சங்கம் நினச்சா படம் ரிலீஸ் பண்ணுறதையும் இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களையும் உருவாக்கலாம்னு சொன்னீங்க. எல்லா கருத்துக்களும் உண்டு. தயாரிப்பாளர்களை உருவாக்குவது யாருன்னு உங்களுக்கு தெரியுண்ணே. உங்கள் காலங்கள் வேறண்ணே. நீங்கள் எடுத்த படங்கள்லாம் இன்றுக்கும் வைரம் பாய்ந்த மாதிரி. ஆனால் இன்று எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் வர அத்தனை படங்களும் ஈசந்துருண்ணே. உங்கள் படம் இன்றைக்கி போட்டால் கூட இன்றைக்கி எத்தனை பேர் பார்க்கறதுறாங்க. அதே போல் அண்ணன் பேரரசு அண்ணனுடைய படங்களை போட்டால் கூட இன்றைக்கி அத்தனை பிள்ளைங்களும் வந்து தேட்டருக்கு ஏற்ற மாரி உட்காந்து இது தேட்டரை விடுங்க, வீட்டில் உட்காந்து படம் பார்க்குங்க. வி சேகர் அண்ணன் படம் வந்து ஓடுதுனாக்கா வயசானவங்க மதியத்தை தூக்கத்தை கூட விட்டுட்டு உட்காந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கும் அதெல்லாம் வந்து வைரம் பாஞ்ச படங்கள்ண்ணே. ஆனால் நாங்கள் எடுக்கிற படம்லாம் அது கிடையாதுண்ணே. அதனால் வந்து இன்றைக்கி படம் ஓடலைண்ணே. ஏன் எடுக்கலை? ஏன் அது யாருக்கிட்ட? அது வந்து ஒரு இயக்குனர்கிட்ட தான். அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து தயாரிப்பாளர் சொன்ன மாதிரி நான் இயக்குனரில் சொல்லணும். இயக்குனர்களும் தப்பு பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு என்ன தெரியும்? தயாரிப்பா இப்போ ஒன்றும் இல்லைண்ணே. நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு வராங்க, ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்றீங்க. உண்மை அது. எங்களை வராங்க தயாரிப்பில், ஒரு தயாரிப்பில் உருவாக்குறது யார்? ஒரு இயக்குனர் வராங்க தேடிட்டீங்களே. நான் சும்மா உட்காந்துட்டு நான் ரியல் எஸ்டேட் பண்ணியிருந்தேன். என் வீட்டுக்கு வந்து கதவை தட்டி உன்னை நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், இவ்வளோ கோடி சம்பாடலாம் அப்படியே கோடி சம்பாடலாம்னு சொன்னதெல்லாம் யார்? ஒரு இயக்குனர். அதே அண்ணா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இயக்குனர்கள் சங்கத்தில் இல்லாதவங்க தான் இன்னைக்கு வெளியே சுற்றுறாங்க.
அதனால தான் உங்களுக்கு தெரியல, எங்களுக்கும் தெரியல. ஆமாம், அது வந்து இட்டுன்னு வந்து எங்களை கொண்டு வந்து இங்கே ஒரு படம் எடுக்கிறோம் அது எடுக்கிறோன்னு சொல்லிவிட்டு வேலையை முடிச்சிடுறாங்க. அப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நாங்களாம் வந்து வியாபாரிகள் தான் உண்மை. இன்னைக்கு அப்படி தான் நடக்குது. இன்றைக்கி அந்த மாதிரி தான் நடக்குது. அதாவது இன்றைக்கி ஒன்றுங்க, இந்த படத்தோட டைரக்டர் இயக்குனர் வந்து இன்றைக்கி காலையில் 30 ஆண்டு காலமாக செருப்பு அணியாமல் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு இந்த சினிமா மேலே இருக்கிற ஒரு மோகமும் ஒரு பாசமும் ஒரு பக்தியும். அதனால் வந்து அவர் ஜெயிப்பார். ஆனால் இப்போ இருக்கிற அவரை மாதிரி வந்து எல்லாம் இருக்கணும்னு தான் சொல்கிறேன் நான். நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சில இயக்குனர்கள்லாம் இயக்குனர்னு சொல்லிட்டு வராங்களே கோசம் அவங்க இயக்குனர் கிடையாது. அண்ணன் சொன்ன மாதிரி அவங்க சங்கத்திலும் உறுப்பினரும் கிடையாது. அதனால் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டது வந்து அது வந்து நீங்கள் தயாரிப்பாளர் சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல. ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு கருத்து, தயாரிப்பாளர் சங்கத்தில் இன்றைக்கி மீட்டிங் நடந்து இப்போ நான் போகணும். அதனால் அண்ணா சொன்ன கருத்துக்கள்லாம் இப்போ நான் போய் கேட்க போகிறேன், நானும் சொல்ல போகிறேன். சிறிய பட தயாரிப்பு இருக்குதுண்ணா. ஆனால் இன்றைக்கி வந்து பெரிய படம் வந்தால் தானே இப்போ தேட்டரை கொடுக்குறாங்க. இன்னும் சின்ன படத்துக்கு அது எந்த தேட்டர் கொடுக்குறாங்க? ஆனால் நாங்கள் கேட்டாலும் அங்கே முடியலண்ணே. எல்லாமே வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல அரசியல்வாதிகிட்ட போயிட்டுன்னு, அப்புறம் எப்படி நாங்கள் கேட்க முடியும்? ம், இல்லை சொன்னீங்க, பேசுறது தான் சொல்கிறேன் நான். அவர் ஒரு இயக்குனர் வந்து அரசியல்வாதி சொல்லுங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து தேட்டர் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான் சிறிய படத்துக்கு. நான் என் படத்தையே வந்து நீ அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ வி சேகரானு சொன்ன மாதிரி ஒவ்வொரு தேட்டராக போய் என் படத்தை பணம் கொடுத்து நான் போட்டேன். அதில் வந்து பணம் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாந்தி தேட்டரில் மாப்பிள்ளை மட்டும்தான் எனக்கு கூட்டு பணம் கொடுத்தாரு, செக் கொடுத்தாரு. மற்ற எந்த தேட்டரிலும் லாஸ்ன்ட்டாங்க. நீங்கள் எந்த கணக்கு வச்சு பார்ப்பீங்க? இன்றைக்கி இவன் கூட தம்பி கூட வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும்னா ரொம்ப ஜாக்கிரதை பண்ணணும். பணமே வரல, அதனால தான் லாஸ் ஆகுது. என்ன பண்ணுறது? கஷ்டம்தான். இந்த கஷ்டம் நானும் இப்படி ஒரு செயலில் வந்து எப்படி மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு தொழிலதிபராக இருந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கணும், ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடணுன்ற ஒரே ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து என்னுடைய குறிக்கோள் இருந்தது. அந்த குறிக்கோளுக்காக சினிமா எடுத்தாலும் நீங்கள் 100 பேருக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு போடுறீங்க, 100 பேருக்கு ஒரு 100 குடும்பம் வாழும், அதனால் நீங்கள் வாங்கன்னு என்னை கூட்டின்னு வந்தார். அந்த ஒரே ஒரு எண்ணத்துக்கு தான் நான் வந்தேன் அந்த சினிமாவுக்கு. இட்டுன்னு வந்து படத்தை என்னை இட்டுன்னு வந்து ஆசைகளை காட்டி இந்த சினிமாவில் விட்டு, சினிமா வந்து கொண்டு வந்து தயாரிப்பாளர்னு நான் என்ன சொல்லி தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் லெட்டர் வாங்கிக்கணும், அவன் பேரில் படம் எடுக்க போட்டான். இது சென்சார் வாங்க போட்டான். அதான் டைரக்டரு தண்ணி கொடுப்பார். நான் அது அன்னைக்கு இருந்த ஆமாம், அதான் உண்மை. இல்லை அவர் ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. அதுக்கப்புறம் நான் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் லெட்ரு கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து எல்லாம் என்னை கூட்டி வச்சு எஸ்எஸ் நம்ம ராவுத்தர் தான் அண்ணன் தான் வந்து அன்றைக்கி அட்டாக் கமிட்டி தலைவர் தான் அந்த டைமில் கேஆர்ஜி இருந்தாருங்க. அவங்கெல்லாம் கூட்டு ஒரு 25 தயாரிப்பாளர்கள் உட்காந்து அன்னைக்கு வந்து நடந்ததை கேட்டுட்டு, அதுதானா தயாரிப்பாளர் சங்கம். ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தயாரிப்பாளர் சங்கம் இல்லை என்னை பொறுத்தவரையிலும். அன்னைக்கு இருந்த தயாரிப்பாளர் 25 பேர் உட்காந்துட்டு 2 பேரையும் உட்கார வச்சு 2 பேர்கிட்ட பேசி தீர்த்துட்டு எங்கள் 2 பேரும் வெளியே போக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட்டாங்க, கருத்துக்களை கேட்டாங்க, மறுபடியும் 2 பேரும் கூட்டு இன்னும் நீ எத்தனை பேரை கெடுக்கிறதுக்கு இங்கே வந்துருக்கிற, சினிமாவே கெடுக்கிற, இந்தமாரி தயாரிப்பாளரில் வந்து புதுசாக இட்டாந்து கெடுக்காத, இது வந்து நமக்கு கெட்ட பேர், அவருக்கு எழுதி கொடுத்துட்டு வெளிப்பட அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு தயாரிப்பாளரான அவன் எழுதி கொடுத்த பிற்பாடு.
ஆமாண்ணே, எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஏன் நீங்கள் வர்றது இருக்கீங்களா தம்பி? சினிமா வந்து உண்மையாகவே சினிமான்னு தெரியாத ஒருத்தன் வந்து, ஆனால் சினிமா இருக்கும், இருந்தது தான். சினிமா வந்து கற்றுக்கிட்டு தான் வந்து நானுங்களாம் வந்து இப்போ தம்பி வந்து ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் கூட நீ ஒரு நாடகத்தில் நடிச்சிருப்பேன்னு பார்த்துக்கிறேன். அதனால தான் நீ இந்த சினிமாவுக்கு வந்திருக்கிற. ஆர்வம் இல்லைன்னா சினிமாவுக்கு வர முடியாது. நாங்களாம் சின்ன வயசில் கூத்தாடிட்டு ட்ராமா ஆடிட்டு அந்த ஈர்ப்பு தான் என்னை சினிமாவில் கொண்டாந்து விட்டுது. இன்றைக்கி அந்த சினிமாவில் ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு செயற்குழு உறுப்பினராக இந்த சினிமா தான் வளர்க்குது. இந்த சினிமா தான் உங்களையும் வளர்க்குது. இந்த சினிமா தான் அனைத்து பேரும் வளர்த்துது. சினிமா தான் எல்லாரையும் வளர்க்கும். இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக்கூட நீங்களும் உங்கள் டைம் ஆகி போச்சு, எனக்கு மணி எடுத்து. அண்ணா இன்னொரு நாளைக்கு பேசுவோம். ஆர்வி உதயகுமார் சார் வந்து ஒரு முக்கிய வேலையாக கிளம்பணும் அப்படின்றதால வள்ளிமலை வேலன் படத்துடைய இசைத்தட்டை இப்போவே நம்ம வந்து வெளியிட இருக்கோம். அதை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களும் படக்குழுவினரும் வந்து பேசுவாங்க.